ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வே ஆப்டிக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்சுவல் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, in a Young's double slit experiment, the fringe width is found to be 0.4 mm if the whole apparatus is immersed in water of refractive index 4/3 without disturbing the geometrical arrangement, the new fringe width. ஆக்சுவலாக பீட்டாவோட ஃபார்முலா நமக்கு இங்கே எழுதணும்னு நீடே இல்லை. பீட்டா வந்துட்டு 0.4 mmன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த என்டையர் அப்பாரட்டஸையும் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா அந்த நியூ ஃப்ரிஞ்ச் வித் என்னன்னா ஓல்டு ஃப்ரிஞ்ச் வித் பை நியூ டைம்ஸ். இவ்வளோதான் ஃபார்முலா. ஸோ இது எல்லாமே ஒரு கான்செப்சுவல் கொஷின். என்சிஆர்டில் ரொம்ப டீட்டெயிலாக இருக்காது. இப்போ நியூ ஃப்ரிஞ்ச் வித் கால்குலேட் பண்ணலாம். ஓல்டு ஃப்ரிஞ்ச் வித் என்ன 0.4 mm. ஸோ அந்த எம்எம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா ஆன்சர்லையும் பார்த்தீங்கன்னா எம்எம் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு இது யூனிட் கிடையாது. ஸோ இந்த என்டையர் apparatus இஸ் இம்மர்ஸ்ட் இன் 4/3. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 0.1 denominator of the denominator becomes numerator. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும் 0.3 mm. தட்ஸ் ஆல். ஸோ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பொறுத்து அந்த ஃப்ரிஞ்ச் வித்து குறைய தான் செய்யும். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக அதிகமாக ஃப்ரிஞ்ச் வித் கம்மியாகிட்டே இருக்கும். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.